வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்த, அதாவது நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு மேட்சிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து 349. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 380. ஸோ 380 இன்றைக்கான கெஸ்ஸிங், அதாவது இன்றைக்கி வின் பண்ண நம்பர் வந்து 349. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்த ஏ போர்டில் இருக்க 3 வந்து கரெக்டாகவே மேட்ச் ஆகி 349, அதாவது ஒரு நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகி 349 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இந்த 49 எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிசல்ட் 99 வந்து ஒரு நம்பரை மட்டும் அவன் மாற்றி, அதாவது 9ஓட பவர் நம்பர் மட்டும் 4 மாற்றி சி போர்டில் 9 அப்படியே வச்சுட்டு 49 அப்படின்னு சொல்லி 349 அப்படின்ற நம்பரை வந்து இன்றைக்கான ரிசல்ட்டாக அவன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ நம்ம கொடுத்த 3 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் பண்ணி இன்றைக்கான ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்த ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் தான். நம்ம இதை வச்சு இந்த பேட்டர்னில் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரும் இதை வச்சு தான் வரப்போகுது. அதாவது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி, அதாவது லாஸ்ட் வீக்லி சார்ட்லேருந்து தான் வந்து டெய்லியும் வந்து அவன் ரிசல்ட்டை வந்து மாற்றி மேனிப்புலேட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அதாவது ஏபி போர்டில் இருக்கிறது பிசி போர்ட்லேயும், பிசி போர்டில் இருக்கிறது ஏபி போர்ட்லேயும் அப்படி தான் மாற்றி பவர் நம்பரை எல்லாத்தையுமே மாற்றி தான் இந்த வாரத்துக்கான ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து வரப்போகுது. நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரும் இதே வீக்லி சார்ட்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் வீக் அதாவது போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏ போர்டில் இருக்கிறத பி போர்ட்லேயும், பி போர்டில் இருக்கிறத வந்து ஏபி போர்ட்லேயும் மாற்றி தான் வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 68, அடுத்தது அப்படியே வந்து ஏபி போர்டில் ஸ்வாப் பண்ணி 86 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ நாளைக்கு இந்த 84லேருந்து ஏபி போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்வாப்பிங் வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி வந்து கேமில் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 68 அப்படியே வந்து 86. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து மறுபடியும் 68, கீழே வந்து 86. ஸோ அதே மாதிரி மறுபடியும் இங்கே வந்து 84, நாளைக்கு 48 அப்படின்ற நம்பரை வந்து ஏபி போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கேமில் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் கேம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏபி போர்டில் வந்து நாளைக்கு 48 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 48 அப்படி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஏபி போர்டில் 84 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே ஸ்வாப் பண்ணி 48 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 84 வந்து ஸ்வாப் பண்ணி 48 அப்படின்னு கொடுத்தான் ஏபி போர்டில் அப்படின்னா, சி போர்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, சி போர்டு பாருங்கள், இதில் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணும்போது 9க்கு இங்கே வந்து 4, அடுத்தது இந்த 2க்கு நாளைக்கு சி போர்டில் அதோட ஆப்போசிட் இங்கே வந்து 9க்கு வந்து 4 எப்படி வச்சானோ, அடுத்தது 2, இந்த 2க்கு நாளைக்கு 7 அப்படின்ற நம்பர் வந்து சி போர்டில் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏபி போர்டில் வந்து 48 அப்படின்னு நம்பர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, சி போர்டில் இந்த 9க்கு 4 வச்ச மாதிரி நாளைக்கு 2க்கு 7 அப்படின்ற நம்பர் வச்சு 487 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷனும் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த நம்பர் வரத்துக்கு ஒரு 70லேருந்து 80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 84 வந்து நாளைக்கு ஸ்வாப் பண்ணி 48 அப்படின்றது வந்து நம்ம ஏ போர்டில் கொடுக்கறதுக்கு நிறையவே, ஐபி போர்டில் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நிறைய வாட்டி கேமில் வந்திருக்கு. அதனால் வந்து சி போர்ட்லேயும் வந்து அழகாக அதோட பவர் நம்பர் வச்சு இந்த 9க்கு 4, 2க்கு அடுத்தது 7 அப்படின்னு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 48 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு வேளை வந்து மாற்றி ஸ்வாப் பண்ணி ஏபி, சப்போஸ் வந்து நம்ம ஏபியில் கொடுத்த மாதிரி அவன் பிசிலையும் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நேத்திக்கான ரிசல்ட்டை வந்து ஸ்வாப் பண்ணி கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து அவன் இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். நேற்று வந்த ரிசல்ட்டுக்கும் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கும், அதாவது நேற்று வந்து பிசி போர்டில் இருந்த 99 தான் இன்றைக்கி பிசி போர்டில் அப்படியே பவர் நம்பரை மாற்றி வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 48
8 வந்து நாளைக்கு பிசி போர்டில் 84 அப்படின்னு சொல்லி வைக்கிறான் அப்படின்னா ஏன்னா வந்து அப்படி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 48 வந்து டைரெக்டாக வந்து கொடுக்காம இப்படியும் ஸ்வாப் பண்ணி ஒரு வேளை 84 பிசியில் கொடுக்குறான் அப்படின்னா ஏ போர்டில் வந்து 6 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 68, இங்கே 68, இப்படி இங்கே வந்து 86. ஸோ மறுபடியும் வந்து அவன் அதை ஸ்வாப் பண்ணி 68 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்படி ஸ்வாப் பண்ணாலும் ஓகே, அப்படி ஸ்வாப் பண்ணாலும் ஓகே. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 2 நம்பருமே வந்து கெஸ்ஸிங்காக கொடுக்குறேன். ஒன்று வந்து 487. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இல்லை நான் ஸ்வாப் பண்ணி இந்த 48 வந்து பிசியில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வச்சிங்கன்னா 84 ஒரு 6, அதாவது 68 முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி வீக்லி சார்ட்டில். ஸோ 684 ஒரு கெஸ்ஸிங்காகவும் 847 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு கெஸ்ஸிங்காகவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 2 நம்பருமே வந்து நல்ல பவர் நம்பராக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த நம்பர் நீங்கள் கெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஏபியில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏபியில் வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஜி போர்டில் வந்து 4 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நாளைக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4ன்ற நம்பர் வந்து நீங்கள் சி போர்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற நம்பரை கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரை பண்ணி விளையாடுங்க. ஏன்னா வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லக்கு ப்ளஸ் வந்து நம்ம லாஜிக்காக வந்து கேமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு தான் நம்ம வந்து நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 487 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்காக வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணி விளையாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.